அதுக்காக எனக்கு ரசிகர் கூட்டமே இருக்குங்க சார். அப்போ வாசிங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. ஒரு பக்கம் தமிழிசையின் மகுடமாக இருக்கக்கூடிய நாதஸ்வரத்தை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும், இன்னொரு பக்கம் இசை பிரியர்களும் இருக்காங்க. முதல்ல இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இசை ரசிகர்களிடம் இருந்து ஒரு நாதஸ்வர இசையை கேட்கிற போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மேரேஜ் அப்போ நான் பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரி பதட்டம், ஆனா அதை என்ஜாயும் பண்ணேன். ஸோ ஒருத்தரையும் அந்த கெட்டி மேலும் அப்படின்னு அவங்க சொல்றப்போ இன்னும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே அற்புதமா ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வாயிலே கெட்டி மேல சொல்லுங்க. கெட்டி மேல வாசிக்கட்டும். கெட்டி மேல எனக்கு ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு கல்யாணத்துக்கு சம்பளம் பேசிட்டு 2 கல்யாணத்துக்கு வாசிக்க சொல்லுதுல எப்படிங்க சார்? இந்த சாங் வாசிங்க, இந்த ராகம் வாசிங்க, ஆபோகி கேட்பேன், சண்முக பிரியா ராகம் கேட்பேன். இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இதெல்லாம் கேட்கும்போது என்ன அறியாம நான் அழுதுருவேன். பட் ஆனால் நல்ல காரியத்துக்கு போயிருக்கோம். ஆனால் அங்கே அழக்கூடாது, தனியாக போயிடுவேன். இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கல்யாண வீட்டுக்குள்ள முதல்ல நடக்கிற நிகழ்ச்சி மாலை மாத்துறது தான். ஸோ அந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவார். நமக்கே அறியாம இப்போ அவங்க வாசிக்கும் போதும் நமக்கே அறியாம எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இப்போ கண்ணு கலங்குச்சு. அது வந்து நமக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். எல்லாரும் பாத்தீங்களா? இது இல்லப்பா பொண்ணு. டோனா என்னன்னு தெரியல. அண்ட் அந்த ஒரு வெட்ட வெளியில அவங்க வாசிக்கிறாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம. சின்ன வயசுலலாம் கேட்கும்போது பயமாக தான் இருக்கும், இவ்வளோ லவுடாக இருக்கேன். ஆனால் இப்போல்லாம் எங்கேயாவது கேட்டால் கூட அது ரொம்ப ஒரு டிவைன் ஃபீல். கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. திருவிழா டைமாகவே இருக்காது, ஆனாலும் திருவிழாலாம் வராதா, இதெல்லாம் மறுபடியும் ப்ராப்பராக நாதஸ்வர செலிப்ரேஷன் மூட் அது கொண்டு வந்து. ஹை டோன் அண்ட் மெலடி அந்த மாதிரி பண்ணி வாசிப்பாங்க. ஏன்னா அதை ஈரப்படுத்தினா தான் வாசிக்க முடியும். நம்மளுக்கு அதை கேட்கணுன்ற மாதிரி தோன்றும். இதனுடைய பேர் என்ன ஆக்சுவலா? சிவாலி சார். இதெல்லாம் சும்மா ஒண்ணு போனா யூஸ் பண்றா இல்ல ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு சத்தங்கள் அது மாதிரி எதுவும் கணக்கு இருக்கு? ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கு. இது வந்து 2 கட்டை. 2 கட்டை. இது 2 டி ஷார்ப்னு சொல்லுவாங்க. என்ன நாயனாரே, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறியா நான் ஊதவா? என்னமா வாசிக்கிறீங்க? இது எனக்கு இருக்கலே குட்டி உண்டா இருக்குது. ஆமா சார். நான் நாதஸ்வரனாவே நீளமா இருக்கும் தான் நினைச்சேன். இதை வாசிச்சு காட்ட முடியுமா? இன்னைக்கு வாசிச்சு வளர்த்துற வேண்டியதான். இது என்ன ராகண்ண? எனக்கு ஒரு சீவாலி கொடுங்க. என்ன சத்தமே இல்ல நான் வாச்சா? அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன அப்பா சத்தம் வந்துருச்சுடா. எப்பா உதறலாம் உருன்னு அடிக்குது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சத்தம் நம்ம போடக்கூடாது, அதுல இருந்து சவுண்ட் வரணும். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் முடிச்சு யானே மண்டையில முட்டி கொன்ன வம்சம். இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு நீ. அடடடா, புதுமையா இருக்குதுண்ணே, அசத்திட்டீங்க என்ன. நிறைய ரீல்ஸ் சொன்னியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஆஹா. அதாவது இசை இல்ல, சத்தம் வர வைக்கிறதே சாதனை தான் போடு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஆஹா. இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட் சமையல் கைவந்த கலை. ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ
காத்து கண்டிப்பா வரும். நீங்கள் வாசிக்கும் போது நீங்களே மெய் செலுத்து போகிற அல்லது வேற யாராவது இன்னொரு இசைக்கலைஞர் வாசிக்கும் போது நீங்கள் மெய் செலுத்து போகக்கூடிய அந்த மியூசிக்கல் பிட் என்ன? இதுக்கு தான் நான் திண்ணையிலே உட்காரது இல்ல. யார பாரு, ராசி நீ வாசி, நீ வாசிச்சாதான் ராசி, ராசி வாசி ராசி வாசின்னு ஒரே சொல்ல. நான் வந்து மெய் சிலிர்த்த நாதஸ்வரம்னா அது சிங்காரவேலனை தேவா தான். எங்களுடைய அடையாளமே அதுதான். அந்த ஓசை வந்து என்னுடைய உயிர். நாதசுர வித்வான் நாதமுனியோட பெருமை இப்பதானே லேசா பரவிட்டு இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. இத ஒரு நாதஸ்வரத்துல கேட்கிறப்ப வருது, சேர்ந்து எல்லாருமா வாசிக்க முடியுமா இது? ஏய் அர்ரா மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. இந்த பாட்டு யாராவது பாடுவீங்களா? தம்பி வணங்கி நீ பாடு. சானி பானி சனி சனி நீயே ஒத்துத வந்திருக்கலாம். நீ சனி பானி சனி பாமா படுவகரி சகமப கமபட சனி சனி. ஆஹா, என்னது தேனிசி தென்றல் நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டானுங்களா? இது கேட்கும்போது ஒரு மாதிரி இந்த ஒரு ராஜாக்கள்லாம் லைக் இப்போ வந்து வராங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி மியூசிக் இருந்தா எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி பிரம்மாண்டமா தான் சார் ஃபீல். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. நாதஸ்வரங்கிற கருவியே கஷ்டம், அந்த கருவியை வாசிக்கிறதுங்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் அதை சுதியோட சேர்ந்து வாசிக்கிறதுங்கிறது. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. ஒரு வோக்கல் மியூசிக்கும் நாதஸ்வரமும் சேர்ந்து பாடினா வோக்கலிஸ்ட் பயப்படணும். ஏன்னா வந்து நாதஸ்வரம் வந்து வோக்கலை தூக்கி சாப்பிட்ரும். நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நல்லா சொல்லிருக்க மாட்டோம் போல. நான் ஃப்ளோவா சொல்றான்ல அந்த இதோட சேர்ந்து பாடுறது வந்து ஜானகி அம்மா மாதிரி ஒரு லெஜெண்டால மாத்திரம் தான் முடியும். ஆமா, இத்தனை நாதஸ்வரத்துக்கு நடுவுல ஒரு ஆளு. ஆமா, உங்களை மெய்சிலிருக்க வைத்த ஒரு நாதஸ்வர இசை வாசிங்க. வண்டர்ஃபுல், மார்வெலஸ். சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய பேலஸ்ல போய் வாசிக்க போவாங்க. பட் அங்க வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கனால வாசிக்க மாட்டேன்னு வெளியில வந்துட்டு தம்பி இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். ஓகே, பயப்பிடிச்சிட்டான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஓகே, வேற சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அதுல வர அந்த வைப் வந்து சரியான வைப் சார். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. சபாஷ். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.